வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இனிஷியல் சேலரி 62,500 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க நவம்பர் 28 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கே கிடச்சிடும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, ஷார்ட் ஃபார்மில் செபி அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆஃபீஸர் கிரேட் ஏ அசிஸ்டன்ட் மேனேஜர் 2025 ரெக்ரூட்மெண்ட்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் போஸ்டிங்ஸ் தான், அதாவது பர்மனன்ட் போஸ்டிங்ஸ் தான். ஓகேங்களா? செபி அப்படிங்கிறது ஒரு பர்மனண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். ஸோ இங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க நவம்பர் 28 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் 1 ஜனவரி 10, 2026 அன்றைக்கி நடக்கும். பாஸ் 2 பார்த்தீங்கன்னா ஜனவரி 21, 2026 அன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ் 3 உங்களுக்கு இன்டர்வியூவாக இருக்கும். அந்த டேட் வந்து லேட்டராக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர், ஆஃபீஸர் கிரேட் ஏ கேட்டகரியில் வேரியஸ் டிசிப்ளினில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதாவது ஜென்ரல் ஸ்ட்ரீம், லீகல் ஸ்ட்ரீம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ட்ரீம், ரிசர்ச் ஸ்ட்ரீம், அஃபீஷியல் லாங்குவேஜ் ஸ்ட்ரீம், இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம், அதே மாதிரி இன்ஜினியரிங் சிவில் ஸ்ட்ரீம், இந்த மாதிரி உங்களுக்கு வேரியஸ் ஸ்ட்ரீமில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்ட்ரீமில் 56 வேக்கன்சிஸ் இருக்குது. 23 வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கும், ஓபிசிக்கு 14, அதே மாதிரி எஸ்சி 10, எஸ்டிக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 5ன்னு சொல்லி வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள், அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து எனி டிசிப்ளின் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள், அல்லது பேச்சுலர் டிகிரியில் லா முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், சிஎஃப்ஏ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், சிஎஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், காஸ்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது சிஎஸ் அப்படின்னா கம்பெனி செக்ரட்டரி. ஓகேங்களா? ஸோ அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். அடுத்து லீகலில் பார்த்தீங்கன்னா 20 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 9, ஓபிசிக்கு 3, எஸ்சிக்கு 5, எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 2ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் லா முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, எசென்சியல் கிடையாது. நீங்கள் அட்வொகேட்டாக 2 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை வந்து டிசரபிளாக எடுத்துப்பாங்க, அதாவது விரும்பத்தக்க கல்வி தகுதியாக எடுத்துப்பாங்க. பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் லா முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 22 வேக்கன்சிஸ், யூஆருக்கு 9, அதே மாதிரி ஓபிசிக்கு 5, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 2ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், அதாவது பிஇ பிடெக் எனி பிரான்ச் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள், அல்லது பேச்சுலர் டிகிரியில் எனி டிசிப்ளின் முடிச்சுட்டு அதோட போஸ்ட் கிராஜுவேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி இது ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ரிசர்ச்சில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு
மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ 2 இயர்ஸ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் கேட்டகரியில் அவங்க சொல்லியிருக்க இந்த டிசிப்ளின் எல்லாமே, அதாவது எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது காமர்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும் அல்லது எக்கனாமெட்ரிக்ஸ் அல்லது குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளினில் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அல்லது மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபினான்ஸ் கேட்டகரியில் முடிச்சிருக்கணும் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டகரியில் முடிச்சிருக்கணும் அல்லது மாஸ்டர் டிகிரி மேக்ஸ் முடிச்சுட்டு 1 இயர் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அஃபிஷியல் லாங்குவேஜஸில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. மாஸ்டர்ஸ் டிகிரியில் ஹிந்தி முடிச்சுட்டு தான் எலிஜிபிள். ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் வந்து அதாவது ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் வித் இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் பேச்சுலர் டிகிரியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி சான்ஸ்கிரிட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். மாஸ்டர் டிகிரியில் இங்கிலீஷ் அல்லது எக்கனாமிக்ஸ் அல்லது காமர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதில் ஹிந்தியை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதாவது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் எலக்ட்ரிக்கல் டிசிப்ளினில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 2 வேக்கன்சிஸ். பிஇபிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து சிவில், அது இதில் பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பிஇபிடெக் சிவில் முடித்தவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் 1 பாஸ் 2 அப்படின்னு சொல்லி 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். பாஸ் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இது தான். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 எல்லா ஸ்ட்ரீமுக்கும் சேம் இதே சிலபஸ் தான் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் 60 நிமிடங்கள் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்ட்ரீமுக்கு தனியாக டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து மற்ற இருக்க எல்லா ஸ்ட்ரீமுமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் 40 நிமிடங்கள் எக்ஸாம்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/4 மார்க் வந்து ராங் ஆன்சருக்கு ஒரு 1/4 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோங்கிறத சொல்லியிருக்காங்க. பாஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 ஆல் ஸ்ட்ரீமுக்குமே இங்கிலீஷில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும். அதாவது டெஸ்ட் த டிராஃப்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 மார்க்குக்கு நடக்கும். 1 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்ட்ரீமுக்கு இதுதான், இந்த டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். மற்ற எல்லா ஸ்ட்ரீமுக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்ட்ரீம் வைஸ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஸோ பாஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்ட்ரீம் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் எக்ஸாம் நடக்கும். மற்ற ஸ்ட்ரீமுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு லீகல் ஸ்ட்ரீம்னா 60 நிமிடங்கள், ஐடினா 150 நிமிடங்கள், ரிசர்ச் ஸ்ட்ரீம்னா 120 மினிட்ஸு, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஸ்ட்ரீம்னா 90 மினிட்ஸு, அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமுக்கெல்லாம் 40 மினிட்ஸ், இந்த மாதிரி வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த ஸ்ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிக்கிங்க. ஸோ இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரி 62,500, அது இல்லாமல் அலவன்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மந்த் சேலரி அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து 1,43,000 கிட்ட கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்ன அலவன்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிறத இங்கே இதை சொல்லியிருக்காங்க, படித்து பார்த்துருங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு பாஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், விருதுநகர், வெள்ளூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், நாகர்கோயிலில் கன்னியாகுமரி, ஈரோடு, இந்த லொக்கேஷன்ஸில் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். பாஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை லொக்கேஷன்ஸில் அட்டன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் யூஆர் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்சி இவங்களுக்கெல்லாம் 1000 ருபீஸ் ஃபீஸு, அதோட 18% ஜிஎஸ்டியும் நீங்கள் பெய்ட் பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 100 ருபீஸ் ஃபீஸு, அதுக்குமே நீங்கள் 18% ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணி பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மோட்லேயே பெய்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். www.sebi.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அடுத்து ஃபீஸ் பெய்ட் பண்ணணும், அப்புறம் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும், அடுத்து சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன, A to Z எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் எப்படி பெய்ட் பண்ணுறது, நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸோட சைஸு, ஃபார்மேட் எப்படி இருக்கணும் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 22 உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாமுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.